எந்த நேரத்தில் முடிக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் முடித்து விடுவேன். 20 நிமிஷம் ஜானவாஸ் மாதிரி நான் பேச மாட்டேன். நான் கூட கூட்டணி கட்சி தொடர்பாகத்தான் பேச வேண்டும் என்று நான் விரும்பி வந்தேன். அருமை சகோதரர் தமிழ்மரவன் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் பட்டியலை வெளியிட்டதற்கு பிறகு திமுகவே ஊழலை சொல்லுகின்ற பொழுது ஏன் நாம் சொல்லக்கூடாது? ரூபாயாவது ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். இன்று அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மத்திய சிறையிலே அவர்கள் வசந்தமாக இருப்பார்கள். இப்படி பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய அரசுதான் இந்த அரசு. இல்ல, ஷானவாஸ் சொல்றாரு முன்னாடி இருந்த பாமகவும் இப்ப இருக்க பாமகவும் ஒன்னான கேள்வி எழுப்பினார். நான் கூட மறந்துடுவோமோன்னு நினைச்சேன். நல்லா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. யார் கட்டு விரியன், யார் கண்ணாடி விரியன் என்று திருமாவளவன் சொல்லவில்லை. அடுத்த ரவுண்டு ஷானவாஸ் வருவாரு, பதில் சொல்லிட்டு தான் போகணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு, அந்த இயக்கத்தை ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கான சபதத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். நடத்தி காட்டுவோம். கூட்டணியில் பங்கா இல்லையா, எங்களுக்கு பங்கு வாங்கி தர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க. நாங்க உங்கள்ட்ட கேட்டோமா கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்கன்னு. புகாரி வந்தார், பேசினார். நான் கூட பார்த்தேன், காங்கிரஸ்காரங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு, சூப்பரா இருந்துச்சு. பட் simultaneously we are discussing with விஜய். நான் ஒன்றை சொல்லுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி இதையெல்லாம் நாங்கள் பட்டியல் சமூகத்திற்கு செய்திருக்கிறோம் என்பதை பட்டியலிடுகிறேன். விடுதலை சிறுத்தை இது ஒரு சினிமா மாதிரி தான் சார். சும்மா இருங்க சார். படம் முடிறப்ப தொடர்ந்து போடுவாங்கல்ல, அப்படிதான். The debates for the people. Title sponsor Best Money Gold. Powered by CALS Believe in Better. Dr. Srivamas Wellness. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். CALS Renewable Energy. Believe in Better. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரே ஒரு நல்ல செய்தியை, காரணத்தை அருமை திமுகவினுடைய நண்பர்கள் இங்கே சொல்லட்டும். எதற்காக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்? எந்த வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், எதை நிறைவேற்றினார்கள்? அதற்கு பிறகு இன்னும் என்ன தமிழகத்திற்கு செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது என்பதற்கான காரணத்தை அருமை சகோதரர்கள் இங்கே சொல்ல வேண்டும். அருமை சகோதரர்களே, மெகா கூட்டணியா என்ற கேள்விக்கு முதலில் 2021 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் போட்டியிட்டது. எனக்கு முன்னால் பேசிய அருமை தம்பி சகோதரர் சூர்யா அவர்கள் அதை தெளிவுபடுத்தினார். 10 ஆண்டுகள் அதிமுகவினுடைய ஆட்சி நடைபெற்று அரசிற்கு எதிரான மனநிலை அதை தாண்டி 75 இடங்களை அன்றைக்கு பெற்றது. ஆனால் அன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அண்ணன் வாசன் அவர்களுடைய அமைப்பு, பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய அமைப்பு, ஜான் பாண்டியன் அவருடைய அமைப்பு, இந்த கூட்டணியோடு கடந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும், அதேபோன்று புதிய நீதி கட்சியும், அதேபோன்று பாரிவேந்தர் அவருடைய அமைப்பும் கூடுதலாக இந்த கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் நாங்கள் பலமான அணியை கட்டமைத்திருக்கிறோம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்து அரசுக்கு எதிராக இருந்த மனநிலையை விட 5 ஆண்டுகளில் அதைவிட 10 மடங்கு அரசுக்கு எதிரான மனநிலையை திராவிட முன்னேற்ற கழகம் 5 வருடத்தில் இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். இதை இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த தேர்தல் என்பது ஒன்றை சொல்லி உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் அடுக்கடுக்காக பல தகவல்களை சொன்னார்கள். நான் கூட கூட்டணி கட்சி தொடர்பாகத்தான் பேச வேண்டும் என்று நான் விரும்பி வந்தேன். ஆனால் அருமை சகோதரர் தமிழ்மரவன் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் பட்டியலை வெளியிட்டதற்கு பிறகு திமுகவே ஊழலை சொல்லுகின்ற பொழுது ஏன் நாம் சொல்லக்கூடாது என்ற முடிவுக்கு நான் வந்தேன். அருமை சகோதரர்களே,
இந்த 5 ஆண்டில் மட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் 6 லட்சம் கோடி ரூபாயை ஊழலாக செய்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை சொல்லுகிறது. 4730 கோடி மணல் கொள்ளை, 1020 கோடி ஒப்பந்தங்களில் ஊழல், பணியிடங்களில் மாற்றத்திற்கு மட்டும் 366 கோடி ஊழல், நெல் கொள்முதலில் மட்டும் 1240 கோடி ஊழல், நெல் சரக்குந்துகள் வாங்குவதில் 165 கோடி ஊழல், மது வரியில் மட்டுமே 1,82,000 கோடி ஊழலை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது. ஒரு ரூபாயாவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? அமலாக்கத்துறை கொடுத்த வழக்கை இதுவரையில் இவர்கள் செய்யவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அமலாக்க கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை புகார் மீதும் நாங்கள் வழக்கு தொடுப்போம். இன்று அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிறையிலே, மத்திய சிறையிலே அவர்கள் வசந்தமாக இருப்பார்கள். அது காலம் வரும். மதுபான பாட்டில் இருக்கு பாருங்க, அதை வாங்கியதில் மட்டுமே 5000 கோடி ஊழல். மின் கொள்முதல் செய்ததில் 15,000 கோடி ரூபாயை இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் பேசினார்கள். இவர்களுக்கு என்ன பயம் வந்துவிட்டது என்று சொன்னால், நேற்று நரேந்திர மோடி அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த மதுராந்தகத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டம் என்பது கட்டுக்கடங்காத கூட்டமாக, கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள், நண்பர்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு சங்கமமாக அந்த மாநாடு என்பது நடைபெற்றது. அதை பார்த்துதான் இவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். இன்னொன்றை சொல்லுகிறேன், கூட்டணி பலத்தை விட இன்னொரு கூடுதலான பலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய எங்களுக்கு, தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சிதான் என்று தைரியமாக சொல்லக்கூடிய எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சார பீரங்கியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று திகழ்ந்தார் என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடுக்கடுக்காக எடுத்து சொன்னார், இந்த அரசு என்பது பூஜ்ஜியம் அரசு, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு, இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, முதலமைச்சர் வாய் திறந்தாலே பொய்தான் என்று நேற்று சொன்னார். அவர் சொல்லுகிறார், நீர்ப்பாசன திட்டங்களில் திமுக அரசு பூஜ்ஜியம், புதிய மாவட்டங்களை உருவாக்கியதில் திமுக அரசு பூஜ்ஜியம், புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்கியதில் திமுக பூஜ்ஜியம், MBBS இடங்களை புதிதாக பெற்றதில் திமுக பூஜ்ஜியம், வேளாண்மை கல்லூரிகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததில் திமுக பூஜ்ஜியம், புதிய அனல் மில் திட்டங்களை கொண்டு வந்ததில் திமுக பூஜ்ஜியம், கல்லூரி உதவி பேராசிரியர்களை நியமித்ததில் திமுக பூஜ்ஜியம், புதிதாக அரசு பள்ளிக்கூடங்களை திறந்ததில் திமுக பூஜ்ஜியம். இப்படி பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய அரசுதான் இந்த அரசு. இல்ல, ஷானவாஸ் சொல்றாரு, முன்னாடி போன எலெக்ஷன்ல எங்க கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய பலமும் ஆப்போசிட்ல இருந்த கட்சிகளின் பலமும் ஒன்னா, பாமக முன்னாடி இருந்த பாமகவும் இப்ப இருக்க பாமகவும் ஒன்னான்னு கேள்வி எழுப்பினாரு. நான் கூட மறந்துடுவோமோன்னு நினைச்சேன். நல்லா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படிதான் நீங்க பாயிண்ட் எடுத்து எடுத்து எனக்கு கொடுக்கணும். நன்றி நன்றி. பொருந்தாத கூட்டணி நண்பர் ஷானவாஸ் சொன்னார். அவருக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடு ஒரு நாளும் ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்று சொன்னவர் யார்? உங்கள் தலைவர் தானே. யாரோடு அமர்ந்திருக்கிறீர்கள்? மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய போது நீங்கள் சொன்ன வாசகத்தை இன்றைக்கு சொல்லுகிறேன். அடுத்த ரவுண்டு ஷானவாஸ் வருவார், பதில் சொல்லிட்டு தான் போகணும். திமுகவும் அண்ணா திமுகவும் கட்டுவிரியனும் கண்ணாடி விரியனும் என்று சொன்னார். யார் கட்டுவிரியன் யார் கண்ணாடி விரியன் என்று திருமாவளவன் சொல்லவில்லை. நான் இன்றைக்கு ஷானவாஸ் அவர்களை பார்த்து கேட்கிறேன், திமுக கட்டுவிரியனா கண்ணாடி விரியனா சொல்லிட்டு போயிடணும். நான் கேட்கிறேன். அதிமுக பத்தி உங்க முதல் கேள்வியை முடிச்சிடறோம், அடுத்து வாங்க. இன்னொன்று, நாங்கள் தான் பெரிய கட்சி, இன்றைக்கு பழைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா? நண்பர் ஷானவாஸ் கேட்டார். ஒன்றை கேட்கிறேன், இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை விட ஒரு இடம் கூடுதலாக வேண்டாம்,
நாங்கள் வாங்கக்கூடிய எண்ணிக்கையில் பாதி இடத்தை நீங்கள் வாங்குங்கள். இந்த அரசியலை விட்டே நான் விலகுகிறேன். யார் பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் பெரிய கட்சி யார்? ஆட்சியில் அமர்த்தவர்கள் நாங்கள். போதிய இடமில்லாமல் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5 வருடம் ஆதரவு கொடுத்து திமுகவை ஆட்சியில் அமர்த்திய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. யாரை பார்த்து பெரிய கட்சி சிறிய கட்சி? நான் கேட்கிறேன். இந்த நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை வாங்கவில்லை என்று சொன்னால் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று நான் சொல்லுகிறேன். தன்மானம் உள்ளவர் சானவாஸ் அவர்கள். பாதியை விட குறைவாக வந்தால் நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சானவாஸ் அறிவிக்க தயாரா? நான் கேட்கிறேன். நீங்களே என்ன யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறீர்கள்? ஒன்றை சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு, அந்த இயக்கத்தை ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கான சபதத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம், நடத்தி காட்டுவோம். சமூக நீதி இயக்கம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளில் திமுக சமூக நீதிக்காக செய்தது என்ன? சானவாஸ் சொல்லட்டும். நான் சொல்லுவேன், இதற்கு முன்பாகவே சானவாஸ் அவர்களுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது எனக்கும் அவருக்கும் ஒன்று இருந்தது. இது போன்று ஒரு தொலைக்காட்சிக்கு சென்றேன். நான் பேசி இருங்க, முடிச்சறேன். என் நண்பர் தான், ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. தொலைக்காட்சி விவாதத்திற்கு சென்றேன். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் என்று ஒரு விவாதம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவலங்களை அடுக்கி வைத்தேன். ஒரு வார்த்தை கூட எனது அன்பு சகோதரர் சானவாஸ் அவர்களை பற்றியோ விடுதலை சிறுத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட நான் பேசவில்லை. பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஆனால் அவர் எனக்கு பிறகு பேச வந்தவர் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டுமே பேசிவிட்டு, என்னை பற்றி மட்டுமே பேசிவிட்டு, அதை எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டு சானவாஸ் தமிழகத்தினுடைய ஹீரோவாகவே மாறிவிட்டார். ஒன்று தெரியுமா? அதில் திமுகவிற்காக வக்காலத்து வாங்குறதுக்கு ஒருத்தருக்கு வந்தார். வெளு என்று வெளுத்தேன். அவர் அதற்கு பிறகுதான் அந்த ஊடகத்தினுடைய ஆசிரியரை பார்த்து, பாலு என்னை பத்தி பேசுன எதையும் போட்டுறாதீங்கன்னு சொல்லி மொத்தத்தா எடுத்தது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. இதையெல்லாம் வரலாறு. நிறைய எங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் தம்பிகள் எல்லாம் நம்ம ஒன்றா தான் இருந்திருக்கோம். யாருக்குள்ளும் மன வருத்தம் வேற்றுப்பாடு என்பது இல்லை. நான் இந்த நேரத்தில் பார்த்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியா அதிமுக கூட்டணியா, கூட்டணியில் பங்கா இல்லையா? எங்களுக்கு பங்கு வாங்கி தர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோமா கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்கன்னு. நான் ஒரு விளக்கத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்கே காங்கிரஸ் நம்ம புகாரி வந்தார். புகாரி ஹோட்டலில் தான் பிரியாணி சாப்பிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா பேசினார். ஆனால் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இந்தியா முழுவதும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய நீங்கள் அப்படி ஒரு தோற்றமே இல்லை என்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்பதை சொல்வது தவறு என்று அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் இன்றைக்கு இவர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். புகாரி வந்தார், பேசினார். நான் கூட பார்த்தேன், காங்கிரஸ்காரங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு, பரவாயில்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஸ்டில் வி ஆர் கண்டினியூயிங் வித் டிஎம்கே அலையன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. பட் சைமல்டேனியஸ்லி வி ஆர் டிஸ்கசிங் வித் விஜய். நடக்குதா இல்லையா? விஜயோட உடன்படிக்கை சரியா வரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கிருந்து பனையூர்லேருந்து நேராக விஜய் இங்கே நம்ம புகாரி இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு பெறுகிறேன். எந்த நேரத்தில் முடிக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் முடித்து விடுவேன். 20 நிமிஷம் ஜானவாஸ் மாதிரி நான் பேச மாட்டேன். இந்த ஆட்சி நிச்சயமாக வீழ்த்தப்பட வேண்டும். வீழ்த்துவதற்கான காரணங்களை உங்களுக்கு நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். ஒன்றை சொல்லுகிறேன், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பேசிய பேச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களை பேச வைத்து அழகு பார்ப்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மேடையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசி முடித்ததற்கு பிறகு மேடையில் இருந்த அத்தனை தலைவர்களும்
அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்து அவரிடத்திலே வாழ்த்து தெரிவித்து பாராட்டு தெரிவித்து நரேந்திர மோடி அவர்கள் கூட மனதார கைதட்டி அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாராட்டியதை தமிழகம் பார்த்தது. மோடி மகிழ்றாரு, ஐயா வருத்தப்படுறாரு. ஒன்னு சொல்ற, இன்றைக்கு விடுதலை சிறுத்தை வாயை திறந்துடாதீங்க, காங்கிரஸ் பேசிடாதீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் என்று ஒவ்வொரு கூட்டணி கட்சியினுடைய வாயை மூடக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்லுகிறோம், இந்த எப்படி இது தேசிய ஜனநாயக கூட்டணியா அண்ணா திமுக கூட்டணியா என்று சொல்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் என்ன ஆட்சி? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. யார் ஆட்சி செய்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி. ஆந்திராவில் எந்த ஆட்சி? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. யார் ஆட்சி செய்கிறார்? சந்திரபாபு நாயுடு அவர்கள். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. யார் ஆட்சி செய்ய போகிறார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவே எங்களை பொறுத்தவரையில் கூட்டணியா, கூட்டணி ஆட்சியா, யார் என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா என்பது அல்ல. மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒன்று மட்டும்தான் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிறைவா கருத்தாக இருக்கிறது என்று சொல்லி நான் இதோடு இந்த முதல் கட்ட வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. ராமதாஸ் அவர்கள் வருத்தப்படுறாரு மாம்பழம் சின்னம் பேனர்ல இருக்கிறதுக்கு. ஒருவேளை உங்களுக்கு எதிராக அவரு பரப்புரைகள் அவருடைய கருத்துக்கள்லாம் சொன்னா இதே அளவுக்கு வலுவா பாமக இருக்குன்னு புரிஞ்சுக்கல. நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன்னா சானவாசு ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால அவர் ஒரு ரவுண்டு பேசிட்டோம். நீங்க கஷ்டப்படுறீங்க போல. மிச்ச பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கிறேன். மக்கள் கட்சி என்ற ஒரு மகத்தான சமூக நீதி இயக்கத்தை ஒரு சாதிய கட்சி என்றும் பட்டியலின மக்களுக்கு விரோதமான கட்சி என்றும் தொடர்ந்து சொல்லுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை மட்டுமல்லாமல் என் அன்புக்குரிய சானவாஸ் அவர்களும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இதை சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் ஒன்றை என்னுடைய நினைவில் நினைத்து பார்க்கிறேன். இந்த அரங்கம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் ஆட்சியில் இடம்பெற்ற போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது பட்டியலின மக்களுக்கு SC/ST பிரிவினருக்கு மருத்துவ உயர் கல்வியில் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படாத இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லி இதே அரங்கத்தில் இதே இடத்தில் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களும் தேசிய தலைவர் பூட்டா சிங் அவர்களும் இணைந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்திய பெருமைக்குரிய அரங்கம் இது என்பதை சானவாஸ் அவர்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். விடுதலை சிறுத்தையை விட பாட்டாளி மக்கள் கட்சி மிக அதிகமான நன்மைகளை பட்டியலின மக்களுக்கு செய்தது என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் நினைவு கூற ஆசைப்படுகின்றேன். அருமை சகோதரர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் பட்டியலின சமூகத்தில் CV கணேசன், மதிவேந்தன், கயல்விழி செல்வராஜ் இவர்கள் மூவரும் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள். இவர்களுடைய அந்த வரிசை பட்டியலில் 31வது இடம், 33வது இடம், 34வது இடத்தை திமுக ஒதுக்கியது. மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பினார். பட்டியலின மக்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 21, வன்னியர் சமூக மக்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 23, 21 இடங்களை இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு குறைந்தது 5 அமைச்சராவது கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் கொடுத்திருப்பது வெறும் 3, அதுவும் கடைசி வரிசையில் அதை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னதற்கு பிறகுதான் அருமை சகோதரர்களே, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் என்னுடைய சட்டக்கல்லூரி நண்பர் கோவி செழியன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர் பதவியை கொடுத்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதிலும் முக்கியமாக இங்கு இருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறையை ஒதுக்கக்கூடிய திமுக முதல் முறையாக உயர்கல்வி துறையை கோவி செழியனுக்கு கொடுப்பதற்கு
காரணமாக இருந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இசைவேளாளர் சமூகத்தில் 2 அமைச்சர்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும், ஒருவர் முதலமைச்சர், ஒருவர் துணை முதலமைச்சர். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. நான் மீண்டும் இதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கியதற்கு பிறகு பட்டியலின மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை மனதார நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உயர்கல்வியில் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடை பெற்றுத்தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. பொது இடங்களில் அதிகமான அம்பேத்கர் சிலைகளை அமைத்தது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி. எங்கள் கட்சியினுடைய நிரந்தரமாக பொதுச் செயலாளர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் பண்ணவர். இன்னொன்று முடிச்சிடறேன், தயவுசெய்து முடிச்சிடறேன். இது முக்கியமான அரங்கம். இன்னொன்றை முக்கியமாக சொல்கிறேன். திமுகவிற்கே வழிகாட்டியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி. நிறைய விசிக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக ஆரம்பித்தது எப்பொழுது என்றால் 1949. அவர்கள் மத்தியில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை மத்திய அமைச்சராக்கியது எப்பொழுது என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சராக ஒரு தாழ்த்தப்பட்டவரை அமர்த்தியதற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகமே அமைத்தது. 89 நாங்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம். 9 வருடங்களில் தலித் எழில்மலை அவர்களையும் அதற்கு பிறகு பொன்னுசாமி அவர்களையும் நாங்கள் மத்திய அமைச்சராக அமர்த்தியிருக்கிறோம். ஆனால் 75 ஆண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையில் ஒரே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ராஜா அவர்களை தவிர ஒருவரை கூட அவர்கள் மத்திய அமைச்சராக ஆக்கவில்லை. நினைத்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள். ஆனால் பட்டியல் சமூக மக்களுடைய மேம்பாட்டிற்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அருந்தியதற்கு உள்ஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்தவர் அவர் என்பதை இந்த சமூகம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தில் நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அமைதியா இருங்க, அவர் முடிப்பாரு. இல்ல சார், அவர் பேசிட்டு இருக்காரு, முடிப்பாரு. அண்ணன் இருக்காரு, அவர் முடிச்சுட்டு பேசணும்னா அவரே பேசுவார். நான் சொல்லுகிறேன் அருமை சகோதரர்களே, இது வாதத்திற்காக நான் முன்வைக்கவில்லை. பட்டியலின சமூகம் தமிழ்நாட்டில் மிக மிக ஒடுக்கப்பட்ட சமூகம், நலிவடைந்த சமூகம். கல்வியில், பொருளாதாரத்தில், அரசியலில் இன்றைக்கு கேட்பாரற்ற சமூகமாக தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, சேரிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை சமூக நீதி அரசு, திராவிட அரசு என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பார்த்து நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 74 சமூகங்கள் பட்டியலினத்தில் இருக்கிறார்கள். உள்ஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தெலுங்கானாவில் 3 பிரிவுகளாக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் 3ஆக பட்டியலின சமூகம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தெலுங்கானாவிலும் கர்நாடகாவிலும் பட்டியலின சமூகத்தினுடைய சதவீதத்தை உயர்த்தியிருக்கிறது அந்த அரசு. இன்றைக்கு விடுதலை சிறுத்தையோடு இணைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு இதை செய்திருக்கிறதா என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கு நான் விடுகிறேன். தேவையா இல்லையா? 74 சமூகங்களை கொண்டிருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் அந்த சமூகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாக இன்றைக்கும் உரிய வாய்ப்புகளை பெற முடியாதவர்கள் பட்டியல் சமூகத்தில் எத்தனை சமூகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள். எதை முதலில் செய்திருக்க வேண்டும்? இந்த ஆட்சி வந்தவுடன் மரியாதைக்குரிய திருமாவளவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து இதை செய்தால்தான் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் அவரிடம் இருக்கிறதா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி இதையெல்லாம் நாங்கள் பட்டியல் சமூகத்திற்கு செய்திருக்கிறோம் என்றதை பட்டியலிடுகிறேன். ஆனால் இந்த விவாதத்தை வேண்டாம், நமது சானவாஸ் அவர்கள் அடுத்த விவாதத்தில் சொல்லட்டும். விடுதலை சிறுத்தை இது ஒரு சினிமா மாதிரி தான் சார். சும்மா இருங்க சார், படம் முடிகிறப்ப தொடர்ந்து போடுவாங்கல்ல, அப்படிதான். ஒரு பேச விடுதலை சிறுத்தை இயக்கம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதற்கு பிறகு
நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், ஆக்கப்பூர்வமான பணிகளை விடுதலை சிறுத்தை இயக்கம் பட்டியலின சமூகத்திற்கு இதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? உணர்ச்சி அரசியலையும் எழுச்சி அரசியலையும் இங்கே இருக்கக்கூடிய பரபரப்பு அரசியலையும் தூக்கி எறிந்துவிட்டு பட்டியலின சமூகத்திற்கான மேம்பாட்டு அரசியலை விடுதலை சிறுத்தை பேச வேண்டும் என்று நான் அன்போடு இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் சவாலுக்கு ஒரு பதில் சொன்னாரு. சவால் சீட்டு முக்கியம் இல்ல, நம்பர் உள்ள. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு நண்பர், என்ன சொன்னாருன்னா, இல்ல பாலுலாம் அரசியல் விட்டு போக கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா அடிக்கடி என்ற சண்டை போறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவருக்கு, அதனால என்ன சொல்றாரு. சரி, அதை விட்டுறேன். எனக்கு பதில் கூட சானவாசு சொல்ல வேண்டாம், நான் அதுக்காக அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என் அன்பு சகோதரர் சானவாசு அவர்களை வைத்து கொண்டே காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய புகாரி விடுதலை சிறுத்தை அதாவது இருக்கக்கூடிய நமது எல்டிடியையும் அங்க இருக்கக்கூடிய ஈழ போராட்டத்தையும் பிரித்து அவர் பேசியதற்கு பதில் சொல்லாமல் அமர்ந்திருப்பதை பார்க்கின்ற பொழுதே எனக்கு உள்ளபடியே வருத்தம். ஏனென்றால் 2009 நடைபெற்ற அந்த ஈழ போராட்டத்தின் போது திருமாவளவனோடு இணைந்து அந்த போராட்டத்தை பல இடத்தில் நடத்தியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர். இவர் சொல்லுகிறார் பிரபாகரனுடைய படங்களை நாங்கள் தான் தமிழகத்திற்கு எடுத்துச் சொன்னோம் என்று. 7 ஆண்டு அல்ல 70 ஆண்டு என்றாலும் நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிப்போம் என்று சொன்ன இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கு ஒன்றை பாருங்கள், எங்கள் ஐயா மீது பரிதாபப்பட்டு சொல்லுகிறார், குடிசையை கொளுத்தினவர் என்னென்னமோ சொன்ன. இன்றைக்கு இவர் சொல்றார் கட்சிகளை உடைப்பது பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் விரித்த வலையில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சில பேர் உழவைத்திருக்கிறார். அடிப்படையில் என்ன சொல்றேன், முடிச்சிடறேன் இதோட. நாங்கள் என்றைக்கும் எங்கள் ஐயா அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது எங்கள் மருத்துவர் ஐயா அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கூட்டணி. அவருடைய விருப்பம் அதிமுகவோடு சேர வேண்டும் என்பது. அந்த விருப்பத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும். கேள்வியை கேட்டீர்கள், முடிக்கின்றேன். அடுத்து வரக்கூடிய ஆட்சி தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும். கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் என்பதே எழாது. நன்றி. போன ரவுண்ட்ல கேட்ட கேள்வி வேற. இப்போ பாமக தொண்டர்கள் ஐயா சொல்றதை கேட்கணுமா, நீங்க சொல்றதை கேட்கணுமான்னு